For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. ஓகே ப்ரோ, பிரபுதேவா சார் தான் படம் ஃபுல்லாக கொண்டு போயிருக்காரு. மற்றபடி பெருசாக ரொம்ப என்கேஜிங்காக இல்லை. போஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே பெருசா அவங்க ஏதோ படம் ஃபுல்லா வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஒரே ஒரு பாட்டுக்கு தான் வராங்க. அந்த பாட்டுமே ரொம்பவும் இதாக இல்லை. ஏன்னா இமான் சாரோடது ஒரு 10 பாட்டு இருக்குது. 10 பாட்டில் ஒரு 2 பாட்டு தான் நல்லா இருந்தது. மற்ற எல்லாமே ஓகே தான், பழைய ட்ராக்காக இருக்குது. செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ஃபுல்லாவே பாட்டா தான் வருது. ரொம்ப கஷ்டமா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஒரு 6 பாட்டு வருது. அது நீங்கள் படம் நீங்கள் ஃபர்ஸ்ட்ல ஓப்பனிங்லேருந்து போயிட்டே தான் இருக்குது, வந்துகிட்டே இருக்கு. அகைன் வந்துகிட்டே தான் இருக்கே தவிர பாட்டு நீங்கள் அதில் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஏன்னா பிரபுதேவா சார் வந்து அவர் டான்ஸ் பண்ற மாதிரி இருந்தா உட்காந்து அதை அவருடைய ஃபேனா உட்காந்து பார்க்கணும்னா பார்க்கலாம். மற்றபடி பெருசா ஒண்ணுமே இல்லை. ஈமான் மியூசிக் அது பெருசா ஒர்க் ஆகலையா? ஒர்க் அவுட் ஆகல. ஒரு 2 சாங் கேட்குற மாதிரி இருக்கு. மற்றபடி கதையா ஏதாவது லைக் கனெக்டிங்கா இருந்ததா? கதையுமே நம்மளுக்கு ஒரு படத்தை பார்த்துட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு தாக்கம் இருக்கணும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை. அப்படி ஓகே, அப்படி சும்மா வந்தோமா ஒரு ஜாலியாக வந்து பார்த்துட்டு போகணுமான்னா அதான் சொன்னேன், ஒரு தொடர்ந்து பாட்டாக வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாயிடும். அப்படி பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக. அதே மாதிரி தான் இருக்குது. மெசேஜும் நீங்கள் பெருசாக என்ன சொல்ல வராங்களோ அதை அவங்க கிளியராக சொல்லவும் இல்லை. அதனால் அப்படியே ஃப்ளாட்டாக தான் இருக்குது மூவி. 10க்கு எவ்வளோ மார்க் தருவீங்க? 10க்கு 5. அதுதான். ஆனால் ரேட்டிங் வந்துட்டு வேறு மாதிரி கொடுத்துருக்கணும். அதுதான் ஒரு விஷயம். மற்றபடி என்னன்னா அவங்களும் இதில் வந்துட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வந்துட்டு பண்ணிட்டு போயிருக்காங்க. ஒரு சாங்குக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் த்ரூ அவுட் த மூவி அவங்க வரல. வேதிகா மேம் தான் இதில் ஹைலைட், வேறு எதுவும் இல்லை. அவரோட பாடி லாங்குவேஜே நம்மளுக்கு நல்ல சிரிப்பு விட்டுற மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால காமெடி ஒன்றும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் என்னன்னா அவரோட பாடி லாங்குவேஜை த்ரூ அவுட் என்கேஜிங்காக கொண்டு போயிருக்காரு மூவி. அதுதான் விஷயமே. அதுதான் ப்ரோ, படம் ஃபுல்லாகவே பாட்டு தான். பேட்டர் ரேப் எல்லாம் பாட்டு ரேப்னு போட்டிருக்கலாம். அதனால படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதுதான், பாட்டிலே போயிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பாட்டு தான், அதில் ட்ராக் ஆகிடுச்சு. அதுதான் இல்லை ப்ரோ, அந்த அளவு ஒன்றும் பெருசாக இல்லை. பிஜிஎம் வேணா ஓகே, நல்லா இருக்குது. பிரபுதேவா சாருக்காக நல்லா இருக்குது. மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. தெரியல ப்ரோ. ஆனால் நம்ம பிரபுதேவா சாருக்காக பார்க்கணுன்னா அது பார்க்கலாம். மற்றபடி கதைலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. அதுதான் ப்ரோ. அதுதான் இல்லை ப்ரோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃபுல்லாக காமெடி என்டர்டைனிங் மூவி தான். அங்கங்கே சென்டிமெண்டலாக இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அதுதான் விஷயம். ஒரே பேட்டர்ன், அவ்வளோதான். ஒரே பேட்டர்ன் தான், எதுவும் டிஃபர் இல்லை. ஸோ செகண்ட் ஹாஃபில் மட்டும் சாங் எக்கச்சக்கமாக இருந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாம். ஆமாம், ஒரு ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃப் மட்டும் 7 சாங்ஸ் கிட்ட வந்தது. ஸோ அது கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு கொஞ்சம் கதையில் தான் அவன் ஜஸ்ட் ஒரு சாங் தான் பண்ணுறேன் சார். ஆமாம், அவங்க நல்லா நம்மளுக்கு அது தேவையில்லை இல்லையா? அவன் டான்ஸ் ஆடலன்னு ஆடிட்டு நம்மளுக்கு அது தேவையில்லை. ஸோ படமாக என்கேஜாக ஆகுதா, அவ்வளோதான் விஷயம். இல்லை அதெல்லாம் இல்லை, ஜஸ்ட் இல்லை. நான் சன்னி லியோன் இருக்கேன், எனக்கு ஸ்க்ரீன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கே தெரிஞ்சது. ஸோ நான் அன்எக்ஸ்பெக்டடாக தான் வந்தது. நான் ஃப்ரெண்டு தான் கூப்பிட்டு வந்தார். ஸோ படம் வந்து எனக்கு ஒரு சில டைலாக் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு கனெக்ட் ஆச்சு. ஏன்னாக்கா சினிமாவில் நிறைய பேர் வாய்ப்பு தேடி ஒரு ஆஃபீஸ் ஏறி அலைஞ்சிட்ருப்போம். ஒரு சில பேர் அந்த வாய்ப்பு கிடைக்கும், ஒரு சில பேர் ரிஜெக்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த ரிஜெக்ஷன்ஸ் பார்த்தவன் நானும் ஒருத்தன் அதில். ஸோ அதனால் வந்து எனக்கு பர்சனலாக எனக்கு நிறைய கனெக்ட் ஆச்சு. கண்டிப்பாக அதாவது ஆக்டிங் ட்ரை பண்ண முடியாது, எல்லா டிபார்ட்மெண்ட் ட்ரை பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இப்போ எடிட்டிங்காக இருக்கணும், ஆக்டிங் தான் நிறைய பேர் இருக்கா, மியூசிக்காக நான் வந்து மியூசிக் கம்போசராக இருக்கேன், ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. ஸோ நீங்களும் மீடியாவில் இருக்கேன், உங்களுக்கும் தெரியும். ஓகேன்ற கேட்குறேன். ஆமாம், நல்லா. அதான் சில நல்லா இருக்க படங்கள் வந்து வெளியே தெரிய வராது. ஸோ அதுதான் விஷயமே. ஆமாம். ஸோ பேட்டர் ஆப் பார்க்கலாம், நல்லா இருக்கு. பட் சொல்லிக்கிற அளவுக்கு படத்தில் பெருசாக எதுவும் இல்லை. இமானோட மியூசிக்கும் பிரபுதேவோட டான்ஸுக்கும் ஓகே, சூப்பராக இருக்குது. மற்றபடி ஃபைட் சீன்லாம் நல்லாயிருக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் இல்லை படத்தில். ஃபேமிலியோடு போய் பார்க்க வேணாம், ஃப்ரெண்ட்ஸோடு போய் அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம், அவ்வளோதான். படத்தில் இஷ்டத்துக்கு செகண்ட் ஹாஃபில் பாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஏதாவது ஒர்க் ஆச்சா? கேட்குறாரு, நல்லா இருந்ததா? பாட்டு நல்லாயிருக்கு, டான்ஸ் நல்லாயிருக்கு, இஷ்டத்துக்கு இருக்குலாம் இல்லை, பார்க்குறவங்க பார்க்கலாம். படத்தில் வந்து ஸ்டோரி சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சின்ன லைன் தான், ஓகேவா போகுது. ஓகே. இப்போது சன்னி லியோன் அவங்க வந்திருக்காங்க. சன்னி லியோன் யார் ப்ரோ? இல்லை ப்ரோ, ஏதாவது ஹீரோயின் நான் பார்த்தது இல்லை. சன்னி லியோன் தெரியாது ப்ரோ, எனக்கு தெரியாது ப்ரோ.
ஏதாவது வில்லங்கத்தில் மாட்டுக்கிறதுக்கா தெரியாது ப்ரோ. பிரபுதேவா தெரியும் ப்ரோ, நல்ல டான்சர், வேதிகா ஃபைட் சீன் தெரியுமா நல்லா இருக்கு. இந்த வேதி பிடிங்கிச்சா வேதிகா வேதிக்கா தான் தெரியல ப்ரோ, தெரியல. தெரியல ப்ரோ. சரி ப்ரோ, சரி. படம் பிரபுதேவா ப்ரோ, பார்க்கலாம். பிரபுதேவா சன்னி லியோன் சேர்ந்து ஆடி நீங்க இப்படி கொஞ்சம் வாங்கல, அதெல்லாம் ஃபர்ஸ்ட் யாருன்னு எனக்கு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணு ப்ரோ. அதுக்கடுத்து அதை பற்றி உனக்கு கிளியரா சொல்றீங்க. நம்ம தனியாக படம் பார்க்க போது அதை பற்றி பேசிப்போம் ப்ரோ. ஓகே ப்ரோ. குஷி குஷி தான் பாப்புலர் அப்பலம் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.